ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்ல அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாயா இருந்துக்கிட்டு எப்படியோ அவங்க நினைச்சதை சாதிச்சுட்டாங்க. அது எப்படின்னா இனி அவ கடத்திட்டாங்கோ. இப்போ எல்லாமே அவங்க நல்லதாக தான் நடக்க போகுது. இதுவே சாக்கா வச்சுக்கிட்டு எப்படியாச்சும் நம்ம விக்ரம கல்யாணம் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் அந்த இனியாவை பயங்கரமா பழி வாங்கணும் அப்படின்றது சின்ன வயசுலேருந்தே வெறிய வச்சிருக்காங்க. காலேஜ் படிக்கிறப்ப அவங்களுக்கு வெறினா வெறி, அந்த அளவுக்கு ஒரு கோபம் இனியா மேல. இனியாவை எப்படி பழி வாங்கலாம், எங்கெங்க வச்சு பழி வாங்கலாம், அசிங்கப்பட்டாங்க எத்தனையோ முறை காத்துட்டு இருந்தாங்க. அதுக்கான ஒரே இது இப்பதான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை மட்டும் அவங்க நடுவ விடவே மாட்டாங்க. அதுக்கு உதவி பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த தீனதயாளன் தான். தீனதயாளன் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணி கண்டிப்பா மாயாவுக்கு உதவி பண்ணுவாரு. அதுக்கப்புறம் அவங்க தாங்க இனியாவோட கதை முடிய போகுது. அதுக்கப்புறம் விக்ரம கல்யாணம் பண்ணிட்டு அவங்க சந்தோஷமா இருவாங்க அப்படின்ட்டு பகல் கனவு கண்டுட்டு இருக்காங்க நம்ம மாயா. அடப்பாவி, இதெல்லாம் பகல் கனவா? பகல் கனவு பழிக்காதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம்னா அவங்களுக்கு அது தெரியுமோ இல்லையோ. பணம் தாங்க இந்த உலகத்துல எல்லாமே. பணம் இருந்தா யார் வேணா எது வேணா எப்ப வேணா செய்யலாம், வாங்கலாம், எது வேணா. ஆனா பணம் இல்லாதவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். என்னதான் பண்ணாலும் இந்த உலகத்துல பணம் இல்லாத மனுஷங்களை அப்படி சொந்தக்காரங்களே மதிக்கிறது இல்லைங்க. அப்படிப்பட்ட உலகத்துல இருக்க நம்மள இந்த பணம் என்மாத்திரம் மாத்தி வைக்கிறது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னாலும், இன்னொரு பக்கம் இந்த விக்ரம் இந்த உலகத்துல பணம், பேரு, புகழ் என்னென்ன இருக்கோ அது எதுவுமே எனக்கு பெருசு இல்லை. இந்த உலகத்திலேயே எனக்கு பெரிய விஷயம் என்னன்னா அது என்னோட இனியா மட்டும் தான். என் இனியாவை தவிர இந்த உலகத்துல நான் நினைச்சு பார்க்கறதுக்கு வேற எதுவுமே இல்லை. என் இனியா தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்பவும் தூக்கத்துல இருந்தா கூட சரிங்க, அவர் எழுப்பி கேட்டா இதை தாங்க சொல்லுவாரு. அப்படிப்பட்ட நம்ம விக்ரம எப்படி சொல்லுங்க அவளால ஏமாத்த முடியும்? ஏமாத்தி கல்யாணம் பண்றதெல்லாம் நடக்கிற காரியமா? அதனால மாயா, நான் சொல்றதை கேளு, தயவு செஞ்சு உங்க வேலையை பார்த்துட்டு அமைதியா போயிடு. ஏதோ நடந்து போச்சு, இனிமே அவங்க வாழ்க்கையில குறுக்கிடாம நீ போயிட்டீங்கன்னா உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அட்வைஸ் கொடுத்தாலும் அதை கேட்கற நிலைமையில நம்ம மாயா இல்லைங்க. அவங்களோட எண்ணம், உயிர், நாடி எல்லாமே விக்ரம் விக்ரம் விக்ரம். தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட விக்ரம் தாங்க சொல்லுவாரு. அப்படிப்பட்ட நம்ம மாயா விக்ரம் விட்டு போறேன்னு சொன்னா போவாங்களா? கண்டிப்பா முடியாது. இப்போதைக்கு இனியாவை கடத்தி வச்சுட்டு அந்த தீனதயாளன் வீடியோ ஒன்று அமைச்சிருக்காரு. அதை பார்த்த நம்ம விக்ரமுக்கு தூக்கி வாரி போடுறது. இப்போ 30 நிமிஷத்துக்குள்ள அந்த இடத்துக்கு போகலன்னா கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி அந்த இடத்துக்கு கூட்டு போறாங்க. இப்போ எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிறாரு நம்ம விக்ரம் சார்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ரிஸ்க். ஸ்டேஷன்ல யாருக்கும் சொல்லாம எஸ்ஐ இப்படி ஒரு வேலையை பார்க்கறது எல்லாருமே கொஞ்சம் கஷ்டம்தான். இது பெரிய இடத்துக்கு தெரிஞ்சுன்னா வேலையை போறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. ஆனா இப்போதைக்கு அவங்களுடைய மனைவி இனியா தான் முக்கியம். அதனால அவங்க வேலை எதுவுமே பெருசா நினைக்காம இப்போதைக்கு நம்ம இனியாவை காப்பாத்தினா போதும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாயா சொல்றபடியெல்லாம் ஆடிட்டு அவங்க கூப்பிடுற இடத்துக்கு போறாங்க. அதுக்கப்புறம் இனியா சீரியல்ல என்ன சுவாரஸ்யமா நடந்திருக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானே கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. அதோட இனியா சீரியலை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா இல்ல பிடிக்காதா, யார் யாரை பிடிக்கும் பிடிக்காதா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க.